இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மேங்கோஸை யூஸ் பண்ணி 6 டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6மே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அண்ட் ரொம்பவே டெலிஷியஸான ரெசிபியாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே வந்து ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளே. அண்ட் இந்த ஹீட்டுக்குமே வந்து நீங்கள் ரொம்ப சில்லுண்ட ரெசிபி சாப்பிட்ணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 6 ரெசிபீஸுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் மேங்கோஸை யூஸ் பண்ணி ஒரு 4 ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதோட வீடியோ லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேங்கோ பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 6 ரெசிபிக்குமே வந்து மேங்கோ பல்ப் தேவைப்படும். அதனால் நீங்கள் எவ்வளோ மேங்கோ சேர்த்துக்கிறீங்களோ இல்லை ஒரு மேங்கோ எடுத்துக்கிறாந்தா அப்படியே அதை சின்னதாக கட் பண்ணி அப்படியே மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேங்கோ பல்ப்பு நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து 300 ml அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் கூட வந்து ஒரு 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மேங்கோ பல்ப்பு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மேங்கோ பல்ப்பு வந்து பாலோட நல்லா கலந்து பாயில் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து அப்படியே வந்து பாதி வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 2 டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண போகிறோம். அதனால் அதில் பாதி அளவு வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மீதிக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்டு பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா திக்கானதுக்கப்புறமா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ரெண்டுமே வந்து நல்லா கூல் டவுன் ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதாவது 4 கிடையாது, நீங்கள் வந்து எந்த பவுலில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அதில் வந்து எவ்வளோ பிரெட் தேவைப்படுமோ அந்தளவுக்கு நீங்கள் பிரெட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மேங்கோ மில்க், அதில் வந்து லைட்டாக அந்த ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி 2 சைடுமே வந்து டிப் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து எந்த பவுல் எடுத்துருக்கீங்களோ அதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் இருக்கிற கேப்பில் எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து ப்ரெட்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த மேங்கோ கஸ்டர்ட் மிக்சரை வந்து இந்த பிரெட் மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பிரெட் வந்து ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகிற அளவுக்கு இந்த மேங்கோ கஸ்டர்ட் மிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேங்கோ கஸ்டர்ட் மிக்சர் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி அந்த பிரெட் வைக்கிறது அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். நான் வந்து இப்போ மேங்கோஸை வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அந்த மேங்கோஸ் வந்து சின்னதாக சேர்த்ததுக்கப்புறமா திருப்பி அந்த மேங்கோ மில்கில் வந்து ப்ரெட்டை வந்து 2 சைடுமே வந்து டிப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு 2 ஸ்டெப்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் இன்கேஸ் வந்து கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மேங்கோ மில்கில் வந்து ப்ரெட்டை வந்து 2 சைடுமே டிப் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா திருப்பி வந்து இது மேலே வந்து கஸ்டர்ட் மிக்சர் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து மேங்கோ பீசஸ் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, நீங்கள் அது கூட வந்து நீங்கள் நட்ஸ் கூட வந்து ஃபைனாக சாப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ ப்ரெட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து இந்த மேங்கோ கஸ்டர்ட் மிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நான் அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ண மேங்கோஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து நீங்கள் மேங்கோ பீசஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து 2 கலரில் உள்ள டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இன்பிட்வீனில் கூட நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய சூப்பரான மேங்கோ பிரெட் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. சர்வ் பண்ணுற நேரத்தில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ 1 பைட்லேயே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேங்கோஸோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இதில் இருக்கும். மேங்கோ பைட்ஸ் எடுத்துருக்கோம், மேங்கோ கஸ்டர்ட் மிக்சர், அந்த ப்ரெட்டில் வந்து மேங்கோ மில்க்கு டிப் பண்ணி எடுத்துக்குது, எல்லாமே வந்து இதில் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து மேங்கோ ஸ்டீம்டு டெசர்ட், அதாவது மேங்கோ வட்டலப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேசிக்கலி வந்து முட்டையில் தான் வட்டலப்பம் பண்ணுவோம். மேங்கோவில் இது வரைக்கும் நீங்கள் வந்து வட்டலப்பம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு பவுலில் வந்து 2 முட்டை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒன்ஸ் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் வந்து இதை விட கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாலை வந்து முட்டையோட நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட வந்து இப்போ மேங்கோ பல்ப் சேர்க்க போகிறோம். நான் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் வேணா கூட சேர்த்துக்கலாம். மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா நம்ம பீட் பண்ணியாச்சு. நீங்கள் எதில் வந்து ஸ்டீம் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மேங்கோஸ் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து
வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்குறதா சேர்க்கலாம், இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். மேங்கோ பைட்ஸோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அந்த மேங்கோ எக் மிக்சர் வந்து சேர்த்துங்க. இப்போ வந்து குக்கர்லேயோ இல்லை அவன்லேயோ வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான மேங்கோ வட்டலப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து சூடாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து ஜில்லுன்னு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்கலி வட்டலப்பம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேங்கோ வட்டலப்பம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதை தான் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க, ஐம் ஷோர். அடுத்தது வந்து மேங்கோ சியா புட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் எந்த கப்பில் சர்வ் பண்ணுறீங்களோ அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பாலில் வந்து சியா சீட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். ஒன்ஸ் ஊறினதுக்கப்புறமா அதில் நீங்கள் ஹனி கூட சேர்த்துக்கலாம். நான் சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து மேங்கோ பல்ப் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெசிப்பியில் வந்து மேங்கோ பல்ப்பு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேங்கோ பல்ப்பு கூட சேர்த்துக்கலாம். ஓவர் நைட்டாக நீங்கள் வந்து வெளியிலே வச்சுக்கலாம், நான் ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மேங்கோ சியா புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து மேங்கோ ஜெல்லி மூஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. ஒரு பவுலில் வந்து 1/2 கப் அளவு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீம்லேருந்து வந்து சாஃப்ட் பீக்கு கொண்டு வந்துடலாம். விப்பிங் க்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில இதில் வந்து சுகர் கண்டென்ட் இருக்கும், சில இதில் வந்து கொஞ்சமாக சுகர் ஃப்ளேவர் இருக்கும், நம்ம மீதி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஹார்ட் பீக்குக்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து மேங்கோ பல்ப் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த விப்பிங் க்ரீமோட மேங்கோ பல்ப் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதோட கலர், ஃப்ளேவர் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அப்படியே கூட ஃப்ரிட்ஜில் வச்சு 2 தடவை பீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இது அவ்வளோதான் மேங்கோ ஐஸ்கிரீம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து மேங்கோ விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து மேங்கோ ஃப்ளேவரில் ஏற்கனவே என்கிட்ட ஜெல்லி இருந்ததுனால நான் அப்படியே அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கூட அகரகரில் கூட மேங்கோ பல்ப்பு சேர்த்து நீங்கள் அந்த ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ஜெல்லியோட ரெசிபி வந்து நான் பெருசாக மென்ஷன் பண்ணல. நீங்கள் எந்த சர்விங் கப் எடுத்துக்கிட்டிங்களோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் வந்து இந்த விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், ஒன்ஸ் நீங்கள் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த சர்விங் கப்பில் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் வந்து இந்த விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஜெல்லியை வந்து ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட் கிளாஸ் தான் இல்லை, நீங்கள் எந்த கப்பில் சர்வ் பண்ணுறீங்களோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி, அதாவது பேஸ் வந்து விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறம் ஜெல்லி, அதுக்கப்புறம் வந்து இந்த விப்பிங் க்ரீம் லேயர். இதுக்கு மேலே வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாம், மேங்கோஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி மேங்கோஸ் சாப் பண்ணது வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இது ஓவர் நைட்டே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் அந்த டெசர்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருறேன். அவ்வளோதான், நம்முடைய ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டெலிஷியஸாக வந்து இந்த மேங்கோ ஜெல்லி மூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்போதும் மேங்கோ மூஸ் கேக் அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி மேங்கோ ஜெல்லி லேயர் மூஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இந்த மேங்கோ மூஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபி. ஸோ ஏதாவது ஒரு பிஸ்கெட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்ரு இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. நான் அப்போ வந்து நெய் தான் சேர்த்துக்கிட்டேன். இந்த நெய் கூட வந்து இந்த நம்ம கோர்ஸாக அரைச்ச இந்த பிஸ்கெட் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோ இந்த மாதிரி ஒரு மோல்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கெட் பேஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் இந்த மாதிரி கப்பு யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக வந்து பேஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து பேஸ் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த விப்பிங் க்ரீமை வந்து சேர்த்து அது ஒரு லேயராக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். அதுக்கப்புறமா அதே மாதிரி லெஃப்ட் ஓவர் நான் மேங்கோ ஜெல்லி வந்து மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஜெல்லி லேயர் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து மேங்கோ பீசஸ் வந்து சைட்ஸில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி ஓவர் நைட்டு வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான இந்த மேங்கோ மூஸ் கேக் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதில் சேர்த்துருக்கிறது வந்து எல்லாமே லெஃப்ட் ஓவருங்கிறதுனால ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ப்ரீவியஸில் ரெசிபீஸ் எல்லாம் பார்த்துங்க. அடுத்து வந்து மேங்கோ குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குல்ஃபி ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து 1 கப் அளவு சுகர் சேர்த்துங்க. வேறு எதுவுமே அது கூட சேர்க்காதீங்க. இந்த சுகர் வந்து இப்போ நல்லா கேரமலைஸ் ஆகட்டும்.
இதோ இந்த மாதிரி கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த கேரமலை வந்து அதில் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி பிளேட்டை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. அப்போ வந்து இன்னும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து கூல் டவுன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டிமோல்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 3 பிரெட் ஸ்லைஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி இதை வந்து ஒரு பேனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது லைட் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு அதோட டெக்ஸ்டர் மாற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து கூல் டவுன் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து இந்த கேரமல் வந்து கூல் டவுன் ஆகிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அந்த மாதிரி பவுடர் ஆக்கிக்கோங்க, கேரமல் பவுடர் ஆக்கிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து அந்த பிரெட் பவுட்ரு, அதுக்கப்புறமா அந்த 1 கப் அளவு மில்க் பவுட்ரு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுட்ரு, முந்திரியும் சரி பாதாமும் சரி 10லேருந்து 12 வந்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கேரமல் பவுடர், இது எல்லாமே சேர்த்து வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி. இதுதான் நமக்கு வந்து குல்ஃபி ப்ரீமிக்ஸ். நீங்கள் எந்த ஃப்ரூட்டோட பல்ப்பை எடுத்துக்கிட்டு மில்கில் வந்து இந்த ப்ரீமிக்ஸும் அந்த ஃப்ரூட்டோட பல்ப்பும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து குல்ஃபி. ஒரு பேனில் வந்து 1 கப் அளவு பால் சேர்த்துங்க. பால் சேர்த்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்க அந்த குல்ஃபி ப்ரீமிக்ஸ் வந்து 1/2 கப் அளவு சேர்த்து இப்போ அந்த மில்கோட வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட வந்து நான் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேங்கோ பல்ப் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த மேங்கோ பல்ப் வந்து இந்த மில்கோட வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேங்கோ பல்ப்போட ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துங்க. ஆப்ஷனல் தான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் குல்ஃபி ப்ரீமிக்ஸில் கூட கார்டமம் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ அது சேர்த்து கூல்டவுன் ஆகட்டும். கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி குல்ஃபி மோல்டில் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட சிலிக்கான் மோல்டு இருந்துச்சுன்னா அதில் கூட சேர்த்துக்கலாம். இல்லை நார்மலாக வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கப்பில் கூட சேர்த்துக்கலாம். அதில் அப்படியே வந்து ஐஸ் பாப்சிக்கல் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து குல்ஃபி மோல்டு இருந்ததுனால நான் அப்படியே வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. நான் வந்து சிலிக்கான் மோல்ட்லேயுமே வந்து இந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன். இதை வந்து டீமோல்டு பண்ணும்போது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குல்ஃபியுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டீமோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்முடைய சூப்பரான மேங்கோ குல்ஃபி வந்து ரெடியாக இருக்கும். அடுத்தது வந்து சிலிக்கான் மோல்டில் வந்து நம்ம வச்சுருந்தது கூட நான் டீமோல்டு பண்ணி காட்டுறேன். இந்த நார்த் இந்தியன் சைடில் வந்து இந்த ரோல் கட் குல்ஃபிலாம் கிடைக்கும். அந்த மாதிரியே வந்து இது பார்க்கவும் அப்படி தான் இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து குல்ஃபி ஊற்றி ஓவர் நைட்டாக வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்முடைய சூப்பரான வந்து எல்லா ரெசிபீஸுமே வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று ஒரு நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எல்லாமே வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளே இந்த 6 ரெசிப்பியில் வந்து சில ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். அதனாலே வந்து இந்த சம்மரில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கெட் டுகெதராக இருக்கீங்க, இல்லைனா வந்து இந்த வெயில் தாங்க முடியாததுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லுண்டோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த 6 ரெசிப்பியில் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.